இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேதாகமத்தில் சாரா அப்படிங்கிறவங்கள குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சாரா அப்படிங்கிறவங்க நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆப்ரஹாமோட ஒய்ஃப் தான் சாரா. இப்போ நம்ம ஆண்டவர் சாராளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது சாராள் ரொம்ப விசுவாச ஸ்திரீ. அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது ஆண்டவர் மேலே. ஆப்ரஹாமும் ஆண்டவர் மேலே விசுவாசமுள்ள ஒரு மனிதர் தான். அது ஆப்ரஹாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு இருக்கு அவருடைய விசுவாசம். ஆண்டவர் ஆப்ரஹாமை நீ உன்னுடைய வீட்டை விட்டு நீ இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போ அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்லும்போது, சாராள் நம்பிக்கையோட அவன் ஆப்ரஹாமோட கூட போகிறாங்க. அவங்க எதுவுமே சொல்லலை, எதுவுமே மறுப்பு சொல்லலை. அப்படியே அவங்க நம்பி கூட போகிறாங்க. ஆண்டவரை நம்பி அவங்க கூட போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு அவங்க இவ்வளோ ஃபேத்தில் தன்னுடைய கணவருக்கு ஒபே பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஆப்ரஹாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சாராவை சொல்கிறாரு. அப்போ கூட அவங்க ஒபே பண்ணாங்க. ஏன்னா தன்னுடைய கணவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க ஆண்டவருக்குள்ளே உள்ள ஃபேத்தில் அவர் கணவருக்கு கீழ்ப்படுகிறாங்க சாராள். அப்படி அது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க கீழ்ப்படிவாங்க. அதாவது நம்ம 1 பேதுரு 3:6 பார்க்குறோம். சாராள் ஆண்டவரேன்னு சொல்லி ஆப்ரஹாமுக்கு கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த பைபிள் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஆண்டவர் சாராளுடைய நேமை மட்டும்தான் அவர் சேஞ்ச் பண்ணுறாரு. சாராய் அப்படின்னு இருந்தது சாரா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போதும் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ ஆப்ரஹாமுக்கு 100 வயதாக இருக்கும்போது தான் சாராள் குழந்தை பெறாங்க. சாராள் அதுலேயுமே ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்க அந்த வயது தாண்டின பிறகு கூட அந்த குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல தேவதூதர்கள் வரும்போது ஆப்ரஹாம் சாராள் கிட்ட அப்பம் சுடு அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னதுமே சாராள் முறுமுறுக்கவோ திடீர்னு எப்படி பண்ணுறதுனோ எதுவுமே யோசிக்கலை. அவங்க அப்படியே ஆண்டவருக்குள்ளே கீழ்ப்படிச்சாங்க தன்னுடைய கணவருக்கு. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி கீழ்ப்படுகிறோம்? நம்ம நம்ம கணவர் ஒன்று சொல்லும்போது நம்ம கீழ்ப்படுகிறதில்ல, முறுமுறுக்கிறோம், சண்டை போடுறோம், ஏதாவது தர்க்கிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணுறோமே தவிர நம்ம கீழ்ப்படியலை. ஆனால் ஆண்டவர் நம்ம சாராளை போல கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்மக்கிட்ட அவர் விரும்புகிறாரு. அதுதான் ஆண்டவருக்குள்ள நம்ம கணவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு குணம். சாராளுக்கு தெரியும் ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாதுன்னு தெரியும். அதை அவங்க விசுவாசிச்சாங்க. அதை அவங்க விசுவாசிச்சனால மட்டும்தான் அவங்களால அவங்க கணவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ முடிஞ்சு. நம்மளும் அதே போல் நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம எதுக்கும் பயப்படாமல் நன்மை செய்தோம்னா நம்மளும் சாராளுடைய பிள்ளைங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த ஒபீடியன்ஸ் இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக தேவன் நம்மளை அவர் விரும்புகிற பாத்திரமாக மாற்றுவார். நமக்குள்ள அந்த அந்த குணத்தை கீழ்ப்படியக்கூடிய அந்த குணத்தை கேட்டு இன்னைக்கு இருந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம். இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட இதை எடுத்து போடுங்கப்பா, என்னுடைய இருதயத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, இன்னைக்கு என்னுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க, இன்னையிலிருந்து நான் என்னுடைய கணவருக்கு உங்களுக்குள்ள கீழ்ப்படியணும் அப்பான்னு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கணவருக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடிய அந்த குணத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென்.